ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத விட அவன் முகபாவனைகள் அவனுடைய எதிரில் வரும்போது கொடுக்குற மரியாதையை வச்சு கிடையாதுங்க. அவனுடைய ஆத்மாவை வச்சு தான் அந்த நல்லவனா கெட்டவனாங்கிறத கடவுளே முடிவு பண்ணுறாரு. நீங்கள் வடிவேல் எடுத்துக்கங்க. அந்த ஆள் இந்த நெய்வேலி சுரங்கத்தில் அந்த லிக்னைட்டில் கரண்ட்டு பெங்களூருக்கு போகக்கூடாதுன்னு பாரதி ராஜா தலைமையில் ஒரு போராட்டம் நடக்கும்போது அங்கே போய் நின்றுக்கிட்டு இந்த ரஜினிகாந்தை கண்டபடி பேசி விட்டாப்புல. அதெல்லாம் இப்போ வாயால் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அந்த பீரியட்லேயே அவரை கூப்பிட்டு அன்றைக்கி அந்த ஒரு கதாபாத்திரத்தை நடிக்க கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த படம் எங்கேயோ போயிடுச்சு. அந்த படம் நடித்து முடித்த பிறகு வடிவேலுடைய மார்க்கெட்டு உலக லெவலில் ஆயிடுச்சு. அது மாதிரி ஒருத்தனை மன்னிக்கிற தயவு இந்த ரஜினிகாந்துக்கு அதிகம் இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்களேன். ஜெயலலிதா மேடம் சிஎம்மாக எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சிஎம் ஆகிறதுக்கு மனோரமா பேசாத பேச்சா குடியார பையில வெளிநாட்டுக்கு போகிறவனே அப்படி இப்படின்னு பேசிச்சு. அடுத்த படம் எடுக்கும்போது அந்த அம்மாவுக்கு அம்மா கேரக்டர் போட்டு அண்ணாமலையில் அப்படி ஒரு, அதாவது இந்த திருக்குறளில் இருக்குல்ல, ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அந்த தப்பை திரும்ப அவங்களுக்கு பெருசாக செஞ்சு நீ அவங்களுக்கு பதில் செய்யாமல் அவங்க முகம் நாண பண்ணுங்கிற மாதிரி ஒரு திருக்குறள் இருக்குது. அந்த குறளுக்கு இணங்க அவர் வாழ்கிறாருங்க. நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எழுதி வச்சுருக்கோம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறது இன்றைக்கி இருக்கிற, அதான் அவர் சொல்கிறாரு, 50 வருஷம் நான் அந்த டீமில் இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்குப்பா, 50 மாடலு. ஆனால் இப்போ எனக்கு பேர் பார்ட்ஸ்லாம் இதாக இருக்குன்னு. இதெல்லாம் அந்த காரணம் கிடையாது, இவர் இருதயம் இருக்கக்கூடிய காரணம்தான். இப்போ சத்யராஜ் சார் எடுத்துங்களேன். காவிரி நீர் பிரச்சனையில் அவரை உட்கார வச்சு எந்த அளவு கேவலமாக பேசணுமோ பேசினாப்புல. நெக்ஸ்ட் டே இவர் ஒரு மீட்டிங் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அதே இடத்துல உட்காந்தாரு. கம்ப்ளீட் வாஷ் அவுட்டு. இவங்க பேசின நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு தமிழ்நாட்டு ஜனங்க போய் நின்னாங்க. அவ்வளவு பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு மனிதர், தன்னுடைய ஆன்மாவை எந்த வகையிலையும் நோக விடாமல் பார்த்து கொண்டவர், மிகவும் அருமையான மனிதர். இந்த மனிதனுக்கு படம் ஓடலைன்னா வேறு எந்த மனிதனுக்கும் ஓடாது. அப்படிப்பட்ட ஒரு படத்தை இவர் நடிச்சிருக்காருங்கிற போது ஏற்கனவே இருக்கிற அனைத்து உலக ஜாம்பவான்கள், இதையும் தாண்டி ஒரு மாஸ்டர் பிரெயின் உள்ள கலாநிதி மாறன் அவர்கள் தயாரித்திருக்காங்க. தமிழகத்தில் எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் பெரிய தொழிலதிபர், அதுக்கு முன்னாடி அழகப்ப செட்டியார் பெரிய தொழிலதிபர், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த அழகப்ப செட்டியார்லாம் 48 வயசில் போயிட்டார். அவர்களுக்கெல்லாம் பெரிய தொழிலதிபர்கள் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவருடைய பிரெயினு வெறும் சாதாரண ஒரு கேசட் வீடியோ கடை ஆரம்பித்து என்ன தான் அரசியல் செல்வாக்கு இருந்தாலும் உடனே பெரிய ஆகிட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. புத்தி வேணும், அறிவு வேணும். அதை க்ளீனாக பண்ணி இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு இந்த படம் பெரிய வெற்றியை கொடுக்கும். ஆன்மா தாங்க இம்பார்ட்டண்ட்டு. சத்யராஜ் ஓட்டை வைரமுத்து சார் மேனேஜ் பண்ணி பேசினார் அந்த மீட்டிங்கில். அதெல்லாம் இன்றைக்கி போட்டிங்கன்னா கூட யூடியூப்பில் வர வாய்ப்பு இருக்குது. நான் அதெல்லாம் பார்க்கவே விரும்பலை. நான் ஒரு ரஜினி ரசிகன் என்று இருக்கிறதுனால அதை எனக்கு மனசுக்கு ஆறலை. சூப்பராக வரும் பாருங்கள் இந்த படம். நல்ல கலெக்ஷன் எடுக்கும், பெரிய ஹிட்டாகும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் நடிச்சிருக்காங்க. ஆன்மா சுத்தமான ஒரு ஹீரோவாக இருக்கார். ஆகவே அனைவரும் பார்த்து, இது உங்களை போல் நானும் இந்த படம் 14th வர்ற அன்றைக்கி ரொம்ப ஆவலாக பார்க்க காத்திருக்கிறேன். நன்றி.